Hi friends, welcome to Mek'skitchen. இந்த வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி பாதுஷா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம வீட்லயே ஒரு 1/4 மணி நேரத்துல டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட். கடையில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணலாம். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் சுகருக்கு வந்து 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டா போதும். சுகர் வந்து டிப் ஆகணும், அவ்வளோதான். ரொம்பலாம் லிக்விட் வேணாம். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரையட்டும். நான் 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர், அதாவது லெமன் எல்லோ கலர் பவுடர், அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சுகர் சிரப் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப திக்கான பாதுஷாலாம் இறங்காது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாதுஷாக்கு டோ ரெடி பண்ணலாம். நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் 2 கப் மைதா, 1/2 கப் வந்து கீ, 1/2 கப் வாட்டர், அவ்வளோதான். இந்த கீயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது சால்ட்டு சேர்த்தா அந்த ஸ்வீட்டோட ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லா தெரியும். அதனால் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிக்க வரணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து கரெக்டாக 1/2 கப் தண்ணி மட்டும் இதுக்கு வந்து போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ஃபிங்கர்ஸ் வச்சு தான் வந்து இந்த மாவு பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உள்ளங்கை வச்செல்லாம் ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக விரல்களை வச்சு வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்லா மாவு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து லேயராக அந்த பாதுஷா இருக்கும். அதனால இது பண்ணுறோம். இந்த மாதிரி இப்படி பிச்சு அதோட சேர்த்து நல்லா ஃபிங்கர்ஸால் திரும்ப வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது இந்த மாவு செட் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ உருண்டை பிடிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப பண்ணலாம். கொஞ்சம் மாவு எடுத்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு 2 கையெல்லாம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இது வந்து ஈவனாக இருக்காது, கிராக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே வந்து விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் செய்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சாச்சு. 2 கப் மைதாவுக்கு 10 பாதுஷா வந்திருக்கு. இப்போ ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஓரளவுக்கு தான் ஹீட்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பாதுஷா வந்து போட்டுக்கலாம். இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் உள்ளெல்லாம் வந்து குக் ஆகிருக்காது. அதனால் மீடியம் ஹீட்லேயே பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். அது இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடு. ஸோ அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ
இந்த சுகர் சிரப்பில் வந்து நம்ம இந்த பாதுஷாவை போட்டோம்னா இந்த சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஒரு சைடு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துட வேண்டியதுதான். ஃபுல்லாக அதிலே வச்சுருக்கக்கூடாது, சிரப்லேயே. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 சைடும் நல்லா அதை வந்து சிரப் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் அதை வந்து எடுத்துடலாம். அதிலே வச்சுருந்தா இன்னும் ரொம்ப அதை வந்து இதாகிடும், சாஃப்ட் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி எடுத்துட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, செட் ஆகிடும். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா செட் ஆகிடுச்சு. நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே கார்னிஷ்காக வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பாதுஷா நம்ம வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள சாஃப்டாக இருக்குது. இனிமேல் பாதுஷா வந்து கடையில் வாங்காமல் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நம்ம வீட்டிலேயே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக. என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.